GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம். இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்முடன் இருக்கிறார். வணக்கம். முதல்ல திருவாரூர் மாவட்டம் 4 தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு தொகுதி மட்டும் அதிமுக கைவசம் இருக்கு. மிச்சம் 3 தொகுதிகளும் திமுக கூட்டணி கைவசம் இருக்கு. எப்படி இருக்கு நிலவரம் இந்த முறை திருவாரூர் மாவட்டத்தில்? திருவாரூர் வந்து டெல்டால திமுகவுக்கு இருக்கிற அந்த இயல்பான சாதகம் வந்து திருவாரூரை தனியாக பேச முடியாது, டெல்டாவோட சேர்த்து தான் பேச முடியும். அது என்னன்னா அதிமுக தரப்பு இங்கே எங்கெல்லாம் வந்து வலுவாக இருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு இப்போ நன்னிலம் காமராஜ் மாதிரி டெல்டாவில் வந்து கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை பாருங்களேன். நன்னிலத்தில் வந்து காமராஜ் வெற்றி பெற்றிருந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாட்டில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றிருந்தார். அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் வேதாரண்யமா தொகுதியில் வந்து ஓஎஸ் மணி வெற்றி பெற்றார். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைகள் தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒரு முக்கியமான முகங்களை அறியப்படுறவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த முறையும் வந்து கண்டினியூ ஆகும்னு தெரியுது. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இருக்கிற அந்த இயல்பான சாதகம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் சசிகலா ஓபிஎஸ் இவங்களுடைய எக்ஸிட்டுக்கு பிறகு டெல்டாவில் அமமுக வந்ததற்கு பிறகுமே வந்து அதிமுகவுக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்கல. நம்முடைய சர்வேலையுமே இது தெரிஞ்சிருந்தது. அமமுக அதிமுக கூட்டணியில் இணைஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம சர்வே எடுத்திருந்தோம் டெல்டாலலாம். ஆனால் அங்கே வந்து அமமுகவால் அதிமுகவுக்கு பெரிய அளவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்றதான் வந்து தெரிஞ்சது. ஸோ அதுதான் ரிசல்ட்லையும் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அங்கே திமுக தான் வலுவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சசிகலா இந்த பகுதியை சேர்ந்தவரை அவங்க வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கா? ஏடிஎம்கேக்கு மைனஸ் தான். அதாவது அதிமுகவுக்கு ஏற்கனவே இங்கே வீக்காக இருந்தது, அதை இன்னும் வீக்கனாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து சசிகலா ஆரம்பிக்க போகிற அந்த கட்சி. சசிகலா வந்து தமிழ்நாடு முழுக்க போட்டியிட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அவங்க டெல்டா சவுத் ரெண்டையும் தான் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 50 தொகுதிகள் வரைக்கும் வேட்பாளர் போட்டு அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் அமமுகவினுடைய வேட்பாளர்களினுடைய வாக்குகளை பிரிக்கிறது தான் சசிகலாவினுடைய திட்டம். அது இங்கே வந்து அதிமுகவை வீக்கன் பண்ண தான் செய்யும். நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் முதல் தொகுதி மன்னார்குடியை பார்த்துடலாம். மன்னார்குடியில் 2021 திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் டிஆர்பி ராஜா, அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே மாதிரி அதிமுக சார்பாக சிவராஜமாணிக்கம் அவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். ஸோ இந்த முறை மன்னார்குடியில் மீண்டும் டிஆர்பி ராஜாவே கலந்தாங்க. டிஆர்பி ராஜா தான். அவர் வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ 2 முறை வெற்றி பெற்றவர். எதிர்கட்சியாக இருந்தப்பன்றதை தாண்டி 2011 திமுக சார்பாக வெற்றி பெற்ற 23 எம்எல்ஏக்களில் வந்து இவரும் ஒருத்தர். மன்னார்குடியெல்லாம் வந்து இப்போ திமுக வெற்றி பெறும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மன்னார்குடி 2006 வரைக்கும் அங்கே கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தது. கம்யூனிஸ்டுகளுடைய சிட்டிங் தொகுதியை வந்து அவங்க அதிமுக வாங்கி சிவராஜமாணிக்கம் வந்து அப்போது அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தார். மன்னார்குடி தொகுதி உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்ற ப்ராமிஸ் அவர் பண்ணி தான் அவர் அதிமுக கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வேட்பாளராக இருந்தார். சசிகலாவினுடைய சொந்த ஊர் அப்படின்றதுனால அந்த ஃபேமிலியை வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் முதல் முறை வேட்பாளராக களமிறங்கி மன்னார்குடியில் வந்து டிஆர்பி ராஜா வெற்றி பெற்றிருந்தார். ஸோ ஒரு அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களையுமே வெற்றி பெற்றிருந்தார். இப்போ அவர் 4வது முறையாக வந்து அவருக்கு தான் வந்து அங்கே வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியுது. அதே போல் அடுத்து அதிமுக சார்பாக யாருக்கான சிவராஜமாணிக்கம். அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருவாரூர் தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக வெற்றி பெற்ற பூண்டி கலைவாணன் திமுக மாவட்ட செயலாளர் வரும். அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் அதிமுக சார்பாக பன்னீர்செல்வம் என்பவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். ஸோ இந்த மாதிரி திருவாரூர் தொகுதியில் மீண்டும் பூண்டி கலைவாணனே கிளம்புகிறாரா? கலைவாணன் கிளம்புகிறார். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது, முதலமைச்சர் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து கலைஞர் 2 முறை அங்கே எம்எல்ஏவாயுமே வந்து முதலமைச்சர் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பூண்டி கலைவாணன் தான் திருவாரூர் வேட்பாளர் திமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுகவில் வந்து மறுபடியும் பன்னீர்செல்வம் தான் வாய்ப்பு கேட்குறாரு. கடந்த முறை போட்டிட்ட பன்னீர்செல்வம். இப்போ அடுத்து நன்னிலம் தொகுதி. இங்கே 2021 அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் கடந்த மாதிரி திமுக சார்பாக ஜோதிராமன் என்பவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். ஸோ இந்த மாதிரி நன்னிலம் தொகுதி அதிமுக சார்பாக மீண்டும் காமராஜருக்கே வாய்ப்பு கொடுக்குதா? நன்னிலம் வந்து காமராஜ் தான் மறுபடியும் வேட்பாளர். திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட ஜோதிராம் வந்து வாய்ப்பு கேட்கிறார். அவருக்கு இல்லை அப்படின்னா வழக்கறிஞர் பிரபு அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலாம். நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சின்ன மார்ஜினில் தான் நாம் தமிழர் கட்சி பிரித்த வாக்குகள் தான் வந்து காமராஜுக்கான வெற்றி காரணமாக ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசம் தான் காமராஜ் வந்து வெற்றி பெற்றிருந்தார். நாம் தமிழர் வேட்பாளர் வந்து ஒரு 13,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா ஃபர்கானா கடந்த முறை வந்து நன்னிலமில் போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து காமராஜருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் ஸ்டில் காமராஜுக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு வந்து நன்னிலமில் வந்து அவருக்கு கை கொடுக்குது. திமுக வந்து இந்த முறை ஒரு ஸ்வீப்புக்கான இடத்தை நோக்கி தான் நகருவாங்கன்றதுனால ஒரு டஃப் ஃபைட் வந்து நன்னிலத்தில் இருக்கும். அடுத்த பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி. இங்கே 2021 திமுக கூட்டணியில் சிபிஐ கட்சி மாரிமுத்து அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் அதிமுகவில்
சுரேஷ்குமார் அவர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாரு. ஸோ இந்த முறை திருத்துறைப்பூண்டி தொகுதி மீண்டும் கூட்டணி கைவசமே சிபிஐக்கே போற வாய்ப்பு இருக்கா? சிபிஐ வந்து கேட்பாங்க. இங்கே திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு 2016-21 சிட்டிங் தொகுதி. அந்த தொகுதியை தான் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ திருத்துறைப்பூண்டியில் சிபிஐக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து செல்வாக்கு உண்டு. ஸோ அதனால் வந்து சிபிஐ இந்த தொகுதியை மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிபிஐக்கே போச்சுன்னா மாரிமுத்து தான் இங்கே மறுபடியும் வேட்பாளராக போட்டியிடுவார். ஒருவேளை திமுக இந்த தொகுதியை வாங்குறாங்க அப்படின்னா 2016-21 எம்எல்ஏவாக இருந்த ஆடலரசனுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவாலயத்தில் ஒரு பிரச்சனை வந்து பண்ணார். நான் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ என்னவே வந்து முதலமைச்சரை பார்க்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு உறுப்பினர் கார்டெல்லாம் எடுத்து வீசி எறிஞ்சு ஒரு சலசலப்பு வந்து உருவாச்சு. ஸோ அது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. திமுகவே நேரடியாக போட்டியிட்டதுன்னா ஆடலரசன் இல்லைனா முன்னாள் எம்பி ஏகேஎஸ் விஜயன் 2 பேர் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே வேட்பாளர் ஆகலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட சுரேஷ்குமாருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு போயிடலாம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 தொகுதிகளில் 2 வந்து திமுக கூட்டணி கைவசம் இருக்குது. ஒரு தொகுதி மட்டும் அதிமுக கைவசம் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குது நிலவரம்? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளுமே மக்களவை தொகுதியில் வந்து இதில் வரும். நீலகிரி மக்களவை தொகுதியில் வரும். அது எப்படி இருக்குன்னா, அதை வந்து நம்ம 2ஆக தான் பிரிக்கணும். லேண்ட்ஸ்கேப் அடிப்படையில் தான் அதை பிரிக்கிற மாதிரி இருக்கும். மலைக்கு மேலே இருக்கிற தொகுதிகள் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். மலைக்கு கீழே இருக்கிற தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அவிநாசி மாதிரியான தொகுதிகள் வந்து நீலகிரி மக்களவை தொகுதிக்குள்ளே வரும். இது வந்து திமுகவுக்கு ஓரளவுக்கு சாதகமான தொகுதி தான். ஏன்னா இங்கே இந்த மாவட்டத்தில் தாயகம் திரும்பிய தமிழர்கள், மலையக தமிழர்கள் வந்து இங்கே அதிகம். தேயிலை தோட்டங்களை வேலை பார்த்து இலங்கையிலேருந்து இங்கே தாயகம் திரும்பிய தமிழர்கள் வந்து அதிகம்ன்றதுனால அவங்களுக்கு இங்கே மறுவாழ்வுக்கு வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமான திட்டங்கள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய ஆதரவு வந்து திமுகவுக்கு எப்போவுமே வந்து உண்டு. ஸோ வந்து அது திமுகவுக்கு அதே மாதிரி வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள், மொழிவழி சிறுபான்மையுடைய வாக்குகள் எல்லாமே வந்து திமுக கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இதில் நீங்கள் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே திமுக தான் வந்து வலுவாக இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். முதல்ல வந்து உதகமண்டலம் தொகுதி அங்கே 2021 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கணேஷ் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு திமுக கூட்டணியில். அதே போல் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இது பிஜேபி கைவசம் போய் அங்கே போஜராஜன் அவர் வந்து போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருக்காரு. ஸோ இந்த முறை ஊட்டி தொகுதி இது மீண்டும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கைவசமே போகுமா, இல்லை திமுக தனித்து வேட்பாளரை ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் தொகுதியை வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து இங்கே ஊட்டியில் காங்கிரஸ் கட்சி தான் வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் தொகுதியை அவங்க விட்டுற மாட்டாங்க. அதுலேயும் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ கணேஷுக்கு வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. 2011 தோத்தார், 16 21 வந்து 2 முறை வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ காங்கிரஸுக்குள்ளே வந்து அவருக்கு இல்லாமல் தொகுதி மாற்றி கொடுங்க அப்படிங்கிற குரல்கள் இருக்குது. நாகராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை திமுகவை நேரடியாக போட்டிட்டா ஜார்ஜ் இல்லைனா ரவிக்குமார் அவங்க 2 பேர் யாராவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலாம். அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் வந்து இங்கே போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை பாஜகவுக்கு மறுபடியும் போச்சுன்னா போஜராஜ் வந்து வேட்பாளர் ஆகலாம். அடுத்து வந்து கூடலூர் தனி தொகுதி இங்கே 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட பொன் ஜெயசீலன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் திமுக சார்பாக காசிலிங்கம் என்பவர் போட்டியிட்ட 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏக்கு மீண்டும் வாய்ப்பா? சிட்டிங் எம்எல்ஏக்கு தான், பொன் ஜெயசீலனுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். இது வந்து கூடலூர் திமுக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு மாறின தொகுதி. 2011 2016 2 முறையும் வந்து அங்கே கூடலூர் தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தது. திராவிடமணி என்றவர் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அவர் சிட்டிங் எம்எல்ஏட்டு தான் அவங்களும் வந்து தொகுதியை மாற்றி கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் வந்து பொன் ஜெயசீலன் வந்து வெற்றி பெற்றிருந்தார். ஸோ இந்த முறை வந்து பொன் ஜெயசீலனுக்கு தான் வந்து அதிமுகவில் மறுபடியும் வந்து வாய்ப்பு கிடைக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எம்எல்ஏ திராவிடமணி வந்து வாய்ப்பு கேட்குறாரு. 2011 திமுகவிற்கு எதிரான அவ்வளோ பெரிய அதிருப்தி அலை இருந்தப்போவுமே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். ஸோ அவர் வந்து மறுபடியும் வாய்ப்பு கேட்குறார். அவர் இல்லை அப்படின்னா ஆராசாவினுடைய உறவினர் பரமேஷ்குமார் வந்து இங்கே வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து குன்னூர் தொகுதி இங்கே 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் அரசு கொறடா இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுக சார்பாக வினோத் என்பவர் போட்டியிட்ட 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி குன்னூர் தொகுதியில் திமுக சார்பாக மீண்டும் ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை ராமச்சந்திரனுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாகிடுச்சுன்றதுனால அவருக்கான வாய்ப்பு கம்மி. மாவட்ட செயலாளர் ராஜு வந்து அங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவரும் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் மாதிரி வந்து படுகர் சமூகத்தை சேர்ந்தவன்றதுனால ராஜுவுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர் முபாரக்குடைய மகன் வாசிம் வந்து அங்கே வேட்பாளராகலாம். அவங்க 2 பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து சுனிதா நேரு அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கும் வந்து அங்கே வாய்ப்பு இருக்குது. 3 பேர்த்தில் ஒருத்தர் வந்து அங்கே வேட்பாளராக திமுக சார்பாக போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு இல்லைன்னா ராஜ்யசபா முன்னாள் எம்பி அர்ஜுனன் அவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் வேட்பாளர் ஆகலாம். கூட்டணியில் பாஜக வந்து இந்த தொகுதியும் வந்து கேட்குறாங்க. குன்னூர்னா ஊட்டி 2 ஒரு தொகுதியில் வந்து அவங்க கேட்குறாங்க. ஒருவேளை குன்னூர் வந்து பாஜகவுக்கு போச்சுன்னா கடந்த மாதிரி ஊட்டியில் போட்டியிட்ட போஜராஜன் இல்லைனா அவருடைய மகன் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கியது குறித்து நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு போனேன். நன்றி.
VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.